السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது வளமையாக இருந்தது. இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய 10 சிறப்புகள், அதனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய 10 ஹதீஸ்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் கஹ்ஃப் அல் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயமாகும். மிகவும் சிறந்த ஒரு சூரா. இதற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய 10 ஹதீஸ்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்தை அவருடைய வீட்டிலே ஓதிக்கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் நீண்ட 2 கயிறுகளால் குதிரையொன்று கட்டப்பட்டிருந்தது. அதை மேகம் சூழ்ந்து வட்டமிட்டபடி நெருங்கத் தொடங்கியது. அதனால் குதிரை மிரள ஆரம்பித்தது. விடிந்தவுடன் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நடந்ததை தெரிவித்தார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குர்ஆன் ஓதிய காரணத்தால் இறங்கிய அமைதிதான் அது என்று கூறினார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5011வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது சிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்தின் ஆரம்ப 10 வசனங்களை மனனம் செய்திருப்பவர் பெருங்குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1475வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று மூன்றாவது சிறப்பு, யார் கஹ்ஃப் அத்தியாயத்தை ஓதுவாரோ அவருக்கு கியாம நாளில் அவருடைய இடத்திலிருந்து மக்கா வரை ஒளி உண்டாகும். யார் அதனுடைய இறுதி 10 வசனங்களை ஓதிய பின்னர் தஜ்ஜால் வந்தால் அவர் மீது சாட்டப்படாது, அதாவது தஜ்ஜால் தீங்கு ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அடுத்த சிறப்புதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் சூரத்துல் கஹ்ஃபின் ஆரம்ப வசனங்களையும் அதன் இறுதியையும் ஓதுகிறாரோ அவருக்கு காலிலிருந்து தலை வரை ஒரு ஒளி உண்டாகும். யார் அதை முழுவதையும் ஓதுகிறாரோ வானத்திலிருந்து பூமி வரை ஒளி உண்டாகும் என்று கூறினார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 15073வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று, யார் வெள்ளிக்கிழமை அன்று கஹ்ஃப் அத்தியாயத்தை ஓதிய பின்பு தஜ்ஜாலை அடைந்தால் தஜ்ஜால் அவருக்கு தீங்கு இழைக்க முடியாது. யார் கஹ்ஃப் அத்தியாயத்தின் இறுதியை ஓதுவாரோ அவருக்கும் மக்கா வரை ஒளி உண்டாகும் என்று அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். அதே போன்று, யார் கஹ்ஃப் அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவருக்கு மறுமை நாளின் அவரின் பாவத்திலிருந்து வானத்தின் மேகம் வரை ஒளியை ஏற்படும். இடையில்
மேலும் 2 வெள்ளிக்கிழமைக்கு இடையில் ஏற்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அதே போன்று யார் கஹஃப் அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை அன்று ஓதுவாரோ அவர் ஒவ்வொரு சோதனையில் இருந்தும் 8 நாள் பாதுகாக்கப்படுவார். தஜ்ஜால் வெளியானால் அவனிடமிருந்து இவர் பாதுகாப்பு பெறுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸையும் அறிவிப்பு செய்கிறார்கள். அதே போன்று நான் உங்களுக்கு ஒரு அத்தியாயத்தை அறிவிக்கட்டுமா? அதன் மகத்துவம் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள இடைப்பட்ட அளவாகும். அதை ஓதியவருக்கு இது போன்ற நன்மைகள் கிடைக்கும். யார் வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் 3 நாட்கள் அது நீடிக்கப்படும். அதை அறிவிக்கட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் ஆம் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அதுதான் சூரத்துல் கஹஃப் அத்தியாயம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் கஹஃப் அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை இரவு ஓதுவாரோ அவர் ஓதிய இடத்திலிருந்து மக்கா வரை ஒளி கொடுக்கப்படும். வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த ஜும்ஆ வரையிலும் மேலும் 3 நாட்கள் வரை பாவங்கள் மன்னிக்கப்படும். அவருக்காக காலை வரை மலக்குமார்கள் 1000 தடவை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். பைத்தியம், அனைத்து தொழுநோய், அதே போன்று தஜ்ஜாலினுடைய சோதனையிலிருந்தும் காப்பாற்றப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்தை ஓதியவரை தௌராத் வேதத்தில் அல்-ஹாயிலா தடுப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியில் திரையாக அது அமைகிறது என்று ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் கஹ்ஃபுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் இந்த சூரத்துல் கஹ்ஃப். இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் அந்த இளைஞர்களுடைய ஒரு சம்பவத்தை கூறுகிறான். அதாவது குகைவாசி இளைஞர்கள். இந்த குகைவாசி இளைஞர்கள் எந்த அளவுக்கு சிறந்தவர்கள் என்றால், அந்த குகையினுள் அவர்களை அந்த எதிரிகள் துரத்தி வருகின்ற பொழுது அந்த குகையினுள் இருந்த அந்த இளைஞர்கள் ஒரு துஆவை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அந்த துஆவையும் அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே குறிப்பிடுகின்றான். எவ்வாறென்றால், அந்த இளைஞரை கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு மேல் அல்லாஹ் அந்த குகையினுள்ளேயே உறங்க வைக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ, அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய ஒரு துஆ. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் நமக்கு எவ்வாறு உதவி செய்வான் என்பதை இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் மிக சிறந்த முறையில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய அந்த துஆ தான் அந்த இளைஞர்கள் ஓதிய துஆ. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதௌ வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதௌ வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா என்று வரக்கூடிய இந்த துஆவை தான் அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினான்.